நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோ போட்டு 2 நாளாச்சு. இப்போ வேறு இடத்துல லீவு ஒரு 40 டேஸ் லீவ் போயிருந்தேன். லீவில் வந்து வீடியோ போட்டேன். இப்போ வந்து லீவு முடிஞ்சிச்சு, டியூட்டிக்கு வந்தாச்சு. அதனால் வீடியோ போட்ட டைம் இருக்குதில்ல. வேறு இடத்துல போஸ்டிங், புது லொக்கேஷன்ஸு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஃபேமிலியெல்லாம் மிஸ் பண்ணிட்டு வந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் அது ஒரு மாதத்துக்கு இப்படி இருக்கும், செட் ஆயிரும். அப்புறம் ஆர்மியில் சேர போகிறீங்க அப்படி இல்லைன்னா எஸ்எஸ்சி ஜிடியில் சேர போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான சூழ்நிலை இருக்காது. ஒரு இடத்துல நல்லா இருக்கும், ஒரு இடத்துல நல்லா இல்லாமல் இருக்கலாம். அதனால் வந்து கொஞ்சம் மைண்டு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா நம்ம எதிர்பார்த்த சூழ்நிலைகள் எல்லா பக்கமே கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. நம்ம வந்து எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு மனநிலைமை உருவாக்கணும். எப்படி சூழ்நிலைகள் இருந்தாலும் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான மனநிலைமைகளை நம்ம உருவாக்கணும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு இந்த இடம் ஒத்து வராது, எனக்கு பஸ்ஸில் போனால் வாமிட்டு வரும், எனக்கு ஆட்டோவில் போனால் வாமிட்டு வரும் அப்படின்னா நீங்கள் லாய்க்கே கிடையாது ஃபோர்ஸில் வேலை செய்ய. அதனால் மனசில் வச்சுக்கோங்க, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் அதை அடாப்ட் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு மனநிலைமையை உருவாக்கிங்க. 2 நாளைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். புது லொக்கேஷன்ஸு, கொஞ்சம் இடங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. உங்களுக்கு இல்லை, யாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதெல்லாம் உங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதில் சர்வீஸ் பண்ணவே முடியாது, வேலை செய்யவே முடியாது. ரொம்ப உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும், மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிடும். வீட்டுக்கு போயிடுவோமான்னு தோணும், என்னென்னமோ தோணும். ஏன்னா நீங்கள் வாழ்ந்த சூழ்நிலைகள் வேறு, நீங்கள் வாழ்ந்த சூழ்நிலைகள் வேறு. நீங்கள் ரொம்ப சொகுசாக வாழ்ந்துருப்பீங்க, அந்த சொகுசுலாம் இங்கே கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் திடீர்னு கீழே இந்த மாதிரி புல்களில் பாய் விரிச்சு படுக்கிற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. இல்லை நான் புல் வளர்க்க மாட்டேன், எனக்கு கட்டில் தான் வேணும் அப்படின்னு பார்த்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியாது. அதனால் மனநிலைமையை எப்படி இருந்தாலும் அதை நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன், எந்த சூழ்நிலைக்கும் என் மனசையும் என் மைண்டையும் என்னால் மாற்றிக்க முடியும் அப்படின்னு நினச்சி வேலைக்கு வாங்க. அதான் உங்களுக்கு நல்லது. நான் வீட்டில் ரொம்ப சொகுசாக இருந்தேன், எனக்கு இந்த சாப்பாடு பிடிச்சா வாமிட்டு வந்துடும், இந்த சாப்பாடு தான் பிடிக்கும், அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் விட்டுருங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சர்வே பண்ண முடியாது. அதனால் மைண்டை என்ன நடந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், எதாக இருந்தாலும் அடாப்ட் பண்ணிக்க மனநிலைமையில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க. பெஸ்ட்டான சாய்ஸ் தான் அது. ஏன்னா அது நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கும். ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும், ட்ரெயின் லொக்கேஷன்ஸ் கரெக்டாக கிடைக்காது, ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். 3 நாள் ட்ரெயினில் போகிற மாதிரி இருக்கும், 4 நாள் ட்ரெயினில் போகிற மாதிரி இருக்கும். அந்த 4 நாள் லீவுலேயே உங்களுக்கு உங்கள் லீவே 4 நாளாக ட்ரெயின்லேயே முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும். சரி 3 வருஷத்துக்கு அப்படி தான் இருக்கும், உங்களை அடாப்ட் பண்ணணும். இல்லை எனக்கு ட்ரெயின் வீணாக போகுது, நான் ஃப்ளைட்லேயே போனால் ஏர்போர்ட் ரொம்ப தூரமாக இருக்கும், அதுக்கும் டயத்துக்கு கரெக்டாக அந்த டயத்துக்கு லீவ் கிடச்சி நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட்டை முடியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் மனநிலைமை கரெக்டாக வச்சுக்கோங்க. எது நடந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு மனத்தன்மை வாங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.